தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெங்களூர் மாநகராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகின்றார். பெங்களூர் மாநகராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து சாதனை படைத்தது. தற்பொழுது மற்ற மாநிலங்களில் கால் பதிக்க நினைக்கிறது. கேரளாவில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் பெங்களூர் மாநகராட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. பெங்களூரில் தமிழர்கள் அதிகம் வசிக்கின்ற குறிப்பிட்ட வார்டுகளை தேர்ந்தெடுத்து அங்கு வேட்பாளர்களை நிறுத்த விஜய் முடிவு செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் குறைந்தது 30 வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. பெங்களூர் மாநகராட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றி கழகம் களமிறங்கியுள்ளது. பெங்களூர் மாநகராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகின்றார் ஜோசப் விஜய். கர்நாடகா மாநிலம், தமிழ்நாடு இந்த இரண்டுக்கும் காவிரி பிரச்சனை தலையாய பிரச்சனையாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் பெங்களூரில் அரசியலில் ஈடுபட்டால் கன்னடர்கள் பிரச்சனை பண்ணுவார்களா என்பது தெரியவில்லை. 2 மாநிலங்களுக்கும் மீண்டும் பிரிவினை ஏற்படுமா என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் பெங்களூர் மாநகராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் நிறுத்துகிறார். பெங்களூர் மாநகராட்சியை கைப்பற்றுவதற்காக களமிறங்குகிறார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு கர்நாடகா செல்வாரா என்பது தெரியவில்லை. அப்படியே அவர் சென்றாலும் கன்னடர்கள் ஜோசப் விஜய் அவர்களை பிரச்சாரம் செய்ய அனுமதிப்பார்களா என்பதும் தெரியவில்லை. தற்பொழுது பெங்களூர் மாநகராட்சியை கைப்பற்ற களமிறங்குகிறார் ஜோசப் விஜய்.